வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இது மூணுத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் சிக்கன், அது கூடவே தயிர், நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு, இது கூடவே தேங்காய், கசகசா, முந்திரி பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள், கரம் மசால் தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இதில் இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நாம் கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.